விஷயம். இதில நாம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரா லாகின் பண்றோம். இதில வந்து நீங்க ஆர்டிகிள்ஸ்ல வந்து கன்டென்ட் ஆட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாம இப்போ வந்து ஒரு ஆர்டிகிள் ரெஜிஸ்டர் பண்றோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், பைத்தான் புரோகிராமிங். ஆர்டிகிள் டைட்டில் வந்து பைத்தான் வெப் டெவலப்மென்ட். Article subject Python web development using MVT. Then article introduction. So introduction is about age group all. Article highlight. Highlight வந்து model view template. So priority 1. Language aid English. Then article conclusion. So இதெல்லாம் கொடுத்து நாம இதை ரெஜிஸ்டர் பண்ணுறோம். Then manage article. So manage article நாம வந்து view பண்ணிக்கலாம். So that you know. So இங்க வந்து view பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஹைலைட் இருக்கு, இன்ட்ரோடக்ஷன் இருக்கு, கன்க்ளூஷன் இருக்கு. தென் ஆர்டிக்கிளில் வந்து ஆர்டிக்கிள் கண்டென்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும். எடுக்கும்போது உங்களுக்கு ஆர்டிக்கிள் வந்துடும். பைத்தான் வெப் டெவலப்மெண்ட் அதை செலக்ட் பண்ணுறீங்க. தென் இதில் வந்து சப்ஹெட்டிங் கொடுக்கணும். ஹெட்டிங்கை பொறுத்தவரைனா ஹவ் டஸ் டிஜாங்கோ ஒர்க்ஸ். அதனுடைய கண்டென்ட் வந்து இவ்வளோ. நெக்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி 1. கம்பெனியில் வந்து ஒரு இமேஜை ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து இதுக்கும் இந்த இமேஜை கொடுத்துடலாம். லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஆக்டிவ் சேவ். இப்போ டீட்டெயில்ஸ் நாம் வந்து சேவ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு கண்டென்ட் வந்து ஆட் ஆகிட்டு இது உங்களுக்கு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து கண்டென்ட் வந்து வந்துட்டு. ஸோ கண்டென்ட் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண முடியுது. தென் அகெயின் ஆர்டிகல் கண்டென்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பைத்தான் வெப் டெவலப்மெண்ட். இங்கே நம்ம ஆட் பண்ண ஒரு கண்டென்ட் இருக்கும். அகெயின் வந்து அடுத்த கண்டென்ட் மாடல் கொடுக்குறீங்க. அகெயின் மாடலில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறீங்க. ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. இதுக்கு தம்ப்நெயில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். மாடல் இமேஜ் சூஸ் பண்ணுறீங்க. இப்போ நமக்கு திரும்ப இதை நம்ம எடுப்போம். ஆர்டிகல் கண்டென்ட்ஸ்
இங்கே 2 கண்டென்ட் வந்துடும். இங்கே வந்து அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அது இங்கே ஆட் ஆகிட்டு. ஸோ நம்ம 2 கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம், அது ஃபுல்லாகவே ஆட் ஆகிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இதே போல் நீங்கள் எவ்வளோ கண்டென்ட்ஸ் என்ன ஆட் பண்ணிக்கலாம். தம்பனையில் வந்து இங்கே தெரியும். தம்பனையில் இந்த இமேஜ். ஓகே, தென் அப்போ 2வது அப்டேஷனும் கம்ப்ளீட் ஆகிட்டு. தென் தேர்டு வந்து இந்த ஆர்டிகிளுக்கு உள்ளாக நம்ம ஆட் இமேஜ் கொடுக்கலாம். ஸோ ஆட் இமேஜில் நீங்கள் வந்து பைத்தான் வெப் டெவலப்மெண்ட் எடுக்கிறீங்க. தென் இதில் வந்து இமேஜஸ் பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். அதான் நம்ம தம்பனைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நீங்கள் வந்து டிஜாங்கோ வெப் டெவலப்மெண்ட் அது பொதுவாகவே நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான இமேஜ் சைஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து 400x300 மீன்ஸு விட்த்து கொஞ்சம் அதிகமாகவும் ஹைட்டு குறைவாகவும் இருக்கிற மாதிரி. 300 விட்த்து 200 பிக்சல்ஸ் ஹைட்டு, இல்லைனா 300x150. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து ப்ராப்பராக வந்து ப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெப் டெவலப்மெண்ட்டுக்கு சம் இமேஜஸ் பார்க்குறவங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணணும், அது சம்மந்தமான இமேஜஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டுன்னா அந்த இமேஜஸை வந்து நீங்கள் அதில் கொடுத்துருங்க. ஸோ அந்த இமேஜஸை நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். தம்பனைல் இது செலக்ட் பண்ணி 2 வரை இமேஜ் கொடுத்துடலாம், இல்லை உங்களுக்கு வேறு வேறு இமேஜஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 இமேஜ் சேர்த்து ஒன்று தான் ஆக்டிவ். எகெயின் ஒரு இமேஜ் கூட இதில் ஆட் பண்ணுவோம். வெப் டெவலப்மெண்ட் ஜஸ்ட் ஃபைல் சேவ். இப்போ உங்களுக்கு இந்த இமேஜ் இங்கே கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுல் வியூ வந்து தெரியும். இந்த இமேஜஸ் வந்து நமக்கு எடிட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னீங்க, டெலீட் பண்ணுறதுக்கு. ஸோ திரும்ப நம்ம இங்கே வர்றோம், ஆட் இமேஜ் எடுக்கிறோம், இதில் பைத்தான் வெப் டெவலப்மெண்ட் எடுக்கிறோம். ஸோ அதனுடைய இமேஜஸ் இங்கே வந்துடும். ஸோ இது வேண்டாம் நம்மளுக்கு இதில் டெலீட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா இமேஜஸ் போயிட்டு ஸோ இங்கே செக் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ தம்ப்நெயில் எடிட்டிங் வந்து இதில் கம்ப்ளீட் ஆகிட்டு. அதே போல் உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆட் வீடியோ கொடுக்குறீங்க, இதில் வந்து டாபிக் எடுக்கிறீங்க, இந்த வீடியோவுக்கு யூஆர்எல் இங்கே கொடுக்கணும். ஸோ இதில் ஒரு வீடியோ இருக்குது, வீடியோனுடைய யூஆர்எல் நீங்கள் இதில் கொடுத்துட்டு இமேஜ் ஒரு இமேஜ் சேவ். ஸோ இப்போ இங்கே செக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இமேஜ் இங்கே வரும். கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்ட் அந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்து. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அது தம்பனைல் டெலீட் பண்ணுறது பார்த்துட்டோம், வீடியோவும் செக் பண்ணி பார்த்துட்டோம். அப்போ 3 கரெக்ஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ 4வது சொன்னது வந்து அந்த யூசர்ஸ் உள்ள லாகின் பண்ண பிறகு எல்லாமே இன்ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து ஒரு யூசர் ஆட் யூசரை எடுக்கிறோம், இல்லைன்னா இதில் இருக்கக்கூடிய யூசர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேனேஜ் யூசர். ஸோ மேனேஜ் யூசரில் வந்து ரெமான் ஒரு யூசர் இருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளோ ரோல்ஸை நாம் இதில் வந்து அப்ளை பண்ணுறோம், கமெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ இவ்வளோ ஒர்க்கு அவங்களுக்கு வந்து பண்ண முடியணும். இப்போ இவங்களுக்கு நாம் இந்த ரோலை வந்து அசைன் பண்ணிட்டோம். தென் வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை பார்க்கணும், வர மாதிரி. ஸோ நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியே வர்றீங்க. இப்போ யூசர் செலக்ட் பண்ணிவிட்டு ரெமான் லாகின் பண்ணுறீங்க. ஸோ லாகின் பண்ணும்போது இங்கே எல்லா மெனுமே ஆக்டிவாக தான் இருக்குது. நீங்கள் இதில் யூசர் நேம் கூட இதில் பார்த்துக்கலாம். ஸோ மெனு வந்து அவங்க லாகின் பண்ணாலும் எவ்ரிதிங் இஸ் ஆக்டிவ். கமெண்ட் செக்ஷன் வருது. இந்த யூசர் மட்டும் நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுருக்கிறோம், ஏன்னா
நீங்கள் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். நீங்கள் வந்து ஒரு ஹெச்ஓடிக்கு ஆர்டிகிள்ஸ்லாம் போடக்கூடிய ரைட்ஸ் கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு யூசர் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் யூசர் மாஸ்டர் அவங்களுக்கு வந்து டிசேபிளாக தான் இருக்கும். யூசர்ஸ் வந்து அட்மின் மட்டும்தான் க்ரியேட் பண்ணுவாங்க. யூசர்ஸ் இன் த சென்ஸ் உங்கள் காலேஜை பொறுத்தவரையில் உங்கள் காலேஜினுடைய ஈச் டிபார்ட்மெண்ட்டு ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஸோ ரிமைனிங் அவங்களுக்கு வந்து இதில் பார்த்துக்க முடியும். ஸோ பாக்கி உள்ள எல்லாமே வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ 4வது கரெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு